டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு. 100% டேரிஃப் வச்சிருக்காரு சைனால இருந்து அமெரிக்காவுக்கு வர ப்ராடக்ட் எல்லாமே. ஏன் இந்த டேரிஃப் விதிக்கணும் அண்ட் ஏன் இந்த விஷயங்கள்லாம் டொனால்ட் ட்ரம்ப் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இந்த விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்தியா, சைனா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. அதே மாதிரி அமெரிக்காலுமே பாப்புலேஷன் அதிகமா தான் இருக்கு. 3rd லார்ஜஸ்ட் பாப்புலேஷனா இருக்கு. சரி, ஓகே. இந்த 3 பாப்புலேஷன்ல சீப் லேபர்ஸ் எங்க கிடைப்பாங்க அப்படின்னா சைனால கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியாலையும், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ரொம்ப ஒரு எலைட்டான ஒரு அதிகமான பே பண்ற விஷயங்களா அமெரிக்கா இருக்கு. அமெரிக்கால ஒரு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணி அங்க லேபர் வாங்கணும் அப்படின்னா நிறைய லாஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல நிறைய பேமெண்ட்டும் கொடுக்க வேண்டியதா இருக்கும். பட் இந்தியால அப்படி இல்லை. அதே மாதிரி அட் தி சேம் டைம் சைனாலையும் அப்படி கிடையாது. பட் இந்த நாள அமெரிக்கா ரொம்பவே அந்த கண்ட்ரி வளருது. இங்க இருந்து அங்க போனவங்க வளர்றாங்க. அங்க போனவங்க அப்படின்னா ஐபோன் மேனுபேக்சரிங் ஆகட்டும், மைக்ரோசாப்டோட சிப் மேனுபேக்சரிங் ஆகட்டும், எல்லாமே சைனா பண்ணிட்டு இருக்கு. அப்படி அங்க இருந்து இங்க வருது. பட் இங்க இருந்து அங்க போக மாட்டேங்குது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்லுவாங்க. ஏற்றுமதி பொருட்களுக்கு அதிகமான ஏற்றுமதி பண்ணாங்க. இறக்குமதி பண்றதோட அதிகமான ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். பட் அந்த ப்ராப்ளத்தை அமெரிக்கா ஃபேஸ் பண்ணிடக்கூடாது, நம்ம தான் அதிகமான லீடர்ஷிப்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. என்னென்ன ப்ராடக்ட்லாம் சைனால இருந்து அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்றாங்க, ஐ மீன் சைனா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் வருது. ஸ்மார்ட் போன் மட்டும் இல்ல, நிறைய செமிகண்டக்டர் ஆகட்டும், நிறைய உதிரி பாகங்கள் ஆகட்டும், எல்லா விஷயமே மிஷின், உடன் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி டேரிஃப் ரேட் என்னவா இருந்துச்சு? செமிகண்டக்டர் ஆகட்டும், மைக்ரோசாப்ட் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் சைனால வாங்கி வித்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி ஸ்மார்ட் போன்ஸ் அதுல பாத்தீங்க அப்படின்னா 30% ஆஃப் டேரிஃப் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. மேஜர் இம்பாக்ட் யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஆப்பிளுக்கும், டெல்லுக்கும், ஹெச்பிக்கும், இந்த கம்பெனிஸ்லாம் அமெரிக்கால இருக்கு. இந்த கம்பெனிஸ் மேசிவா பாதிக்கப்படும் அமெரிக்காலன்னு சொல்றாங்க. மிஷின் அந்த மாதிரி விஷயத்துல அமெரிக்கா வாங்குற விஷயத்துல 20% டேரிஃபும் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ 100% ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது 100% ஆச்சு அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நிறைய விஷயங்களான எல்என்டி அந்த மாதிரி கம்பெனி அமெரிக்கால பாதிப்பு சந்திச்சிருக்கும். பர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் 10% இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றது வால்மார்ட் ஆகட்டும், கியாவாகட்டும் எக்ஸ்போர்ட் அமெரிக்கா சைனால இருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. அதனால சைனாவோட ப்ராடக்ட் சீப்பா இருந்துச்சு அப்படின்னா வால்மார்ட்ல நிறைய சேல் நடந்திருக்கு. அதே மாதிரி கியாலும் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் ரெண்டுமே மேசிவா ரொம்ப அடி வாங்கும். 10%ல இருந்து 100% ஆக்கியிருக்காங்க. டாய்ஸ் ஆகட்டும், கேம்ஸ் ஆகட்டும், இந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் ஆகட்டும் எல்லாமே 7% இருந்துச்சு. பட் அது 100% ஆக்கனால நிறைய அடிடாகஸ் ஆகட்டும், நிறைய பிராண்ட்ஸ் ரொம்பவே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய இம்பாக்ட் அந்த கண்ட்ரீஸ்ல மேனுஃபேக்சரிங் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே சைனால இருந்து தான் பொருள் வாங்கி பண்ற வேண்டியதா இருக்கும். பட் ட்ரம்பே சொந்த காலில சூழ்நிலை வச்ச மாதிரி அவர் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ரொம்பவே ப்ராப்ளமா இருக்கும். இது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு. டெக்ஸ்டைலுக்கு 6% இருந்துச்சு, மெட்டலுக்கு 4% இருந்துச்சு. அது மட்டும் மெடிக்கல்ல 3% இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு 100% போகும்போது அமெரிக்காலயுமே அந்த ஸ்டாக் பிரைஸ் அதிகமாகும். பிரைஸ் அதிகமாக சொந்த நாட்டிலேயே காசு ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த நாட்டோட மேனுஃபேக்சரிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், கேபிட்டலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு அந்த நாட்டு மக்கள் தீர்மானிக்கணும். பட் அந்த நாட்டு மக்கள் தீர்மானிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அந்த கண்ட்ரில லேபர் காஸ்ட் அதிகம். அப்படி லேபர் காஸ்ட் அதிகமா இருக்கனால நிறைய பீப்புள் வெளியில இருந்து ஹையர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் வெளியில இருந்து ஹையர் பண்ண முடியாது. ஆல்ரெடி நிறைய H1B விசால இருந்து நிறைய ப்ராப்ளத்தை அவர் பண்ணி வச்சிட்டாரு. அது பண்ணி வச்சனால வெளியில இருந்து வர முடியாது. அது வெளியில இருந்து உள்நாட்டுக்குள்ளேயே பீப்புள் ஹையர் பண்ணி பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் அதிகமா கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்படி இன்னுமே இந்த ப்ராடக்ட் எல்லாமே காஸ்ட் சீப்பா கிடைச்ச ப்ராடக்ட் எல்லாமே அதிகமான பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், பண்ற மாதிரியும் இருக்கும். ஒரு ரூபாய் சாக்லேட் அப்படின்னாலும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்புறம் நவம்பர் 1க்கு அப்புறம் சைனா டாரிஃப் அந்த மாதிரி அமெரிக்கா 100% டாரிஃப் வச்ச அப்படின்னா 100 ரூபாய்க்கு விற்கப்படும். அந்த அளவுக்கு இம்பாக்ட் இந்த அளவுக்கு கொடுக்கும். லைக் ட்ரம்போட இந்த விஷயங்கள் கம்ப்ளீட்டா ஒரு நல்ல விஷயமா டொனால்ட் ட்ரம்புக்கு எந்த மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒரு எக்கனாமி கொலாப்ஸ் ஆகும். அமெரிக்க எக்கனாமி அந்த அமெரிக்கா நெக்ஸ்ட் சூப்பர் பவரா இருந்த கண்ட்ரி கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகி 8 கண்ட்ரி மாதிரி மாறும். ஏன் அப்படின்னா ஜஸ்ட் பை ட்ரம்ப் திறந்த ஒரு டாரிஃப்னால
ஒரு டேரிஃப் வந்து மெயினா வந்து அந்த நாட்டு மற்ற நாட்டு கண்ட்ரியோட பாதிக்கிறத விட தன்னோட நாட்டு கண்ட்ரி தான் அதிகம் பாதிக்கும். லைக் சைனா வந்து ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரியை வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா அது சிம்பிளா அவங்களோட ப்ராப்ளம் முடியும். பட் அமெரிக்காவால ஆல்டர்னேட்டிவான கண்ட்ரி வந்து பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த நாட்டோட கரன்சி வந்து அந்த மாதிரி. லைக் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ₹1 அப்படின்றது இந்தியாவில் வந்து ரொம்ப சீப்பா இருக்கும். லைக் அமெரிக்கால வந்து அதுவே காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் இந்தியன்ஸுக்கு. லைக் அந்த மாதிரி வந்து ஹையஸ்டான ஹை பேயிங் ஆஃப் ஸ்டஃப் இருக்கறனால அமெரிக்காவுக்கு ஃபுல்லா வந்து இந்த அளவுக்கு பண்ண முடியாது. இனிமேட்டு வந்து அதுல இருந்து கீழேயும் வர முடியாது, இதுல மேல போற மட்டும் தான் முடியும். இன்ஃபிளேஷன் ரேட்லயுமே பாத்தீங்கன்னா, அதாவது பணவீக்கம் சொல்லுவாங்க. லைக் வந்து ₹1 இன்னைக்கு இருக்கு அப்படின்னா நாளைக்கு அது ₹2 மாறும். ₹1 கொடுத்து சாக்லேட் வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு எப்ப ₹2 மாறும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த ரேட் வந்து ஃபாஸ்டா மாறுது இல்ல. அந்த ரேட் வந்து அமெரிக்கால வந்து ரொம்பவே அதிகமா போயிட்டே தான் இருக்கு. கம்பேர் டு இந்தியா, கம்பேர் டு சைனான்னு சொல்லலாம். அதனால வந்து அமெரிக்கா தான் மிகப்பெரிய பாதிப்பு சந்திச்சடையும். அமெரிக்கா வந்து இந்த மாதிரி பண்றது வந்து ரொம்பவே இம்பாக்ட், ரொம்பவே வந்து அமெரிக்காவுக்கு தான் பாதிப்பு தரும். சரி, ஓகே, ஃபைன். அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கும் சைனாவோட நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் யார் அப்படின்னு பார்த்தா இந்தியா. பட் இந்தியாவுக்குமே டேரிஃப் வச்சுட்டு இந்தியாலுமே ஒரு சில ட்ரம்ப் வந்து ப்ராப்ளம் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி ரெண்டு கண்ட்ரியுமே வந்து ஆல்டர்னேட்டிவ் இல்லாதப்போ மூணாவது கண்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா வியட்நாம்லயும் அந்த சைடு வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாப்புலேஷன் கிடையாது, பட் அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் இருக்கா அப்படிங்கிற டெஃபினட்டா அதுக்குரிய கொஸ்டின் மார்க் தான். அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பட் இது வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் தான், அமெரிக்கா கண்ட்ரிஸ்க்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் தான். இந்த இம்பாக்ட் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்பட்டு நெக்ஸ்ட் ஒரு டாப் கண்ட்ரி அமெரிக்கா சூப்பர் பவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அந்த கண்ட்ரி வந்து கம்ப்ளீட்டா டவுன் ஆகி ஒரு நார்மல் கண்ட்ரி மாதிரி தான் மாறும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.